ஹலோ சொல்லு கைக்கிழவி என்ன? அடே பேராண்டி, உங்க அத்தைட்ட பொண்ணு வைக்க சொன்னாங்கல்ல, உனக்காக பேச போனேன். ஏய் கைக்கிழவி, நீ எனக்காக பொண்ணு வைக்க போன? சூப்பர்ல. அத சொல்றது கேளுடா. நீ பேசிக்கிட்டே கிடப்ப. கேட்க போனேன்னா உன் தாய்மாமா பொண்டாட்டியும் பொண்ணுலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் பொண்ணேவும் எனக்கு அவனா பிடிக்காது, முட்டை கண்ணே எனக்கு வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். ஆனா ஆமாண்டா, உனக்காக போய் கேட்டேன். நான் உன் தங்கச்சி பிள்ளை தானே, சொந்த விட்டு போகக்கூடாது, செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு நிறையா கேட்டேன். ஆனால் உன் பெரிய அன்னிக்காரி உனக்கு தான் சப்போர்ட்டு. கல்யாணம் பண்ணி கொடுங்க செய்யுங்க, நம்ம அத்தை அண்ணா சொந்த விட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் கேட்கல. அப்புறம் எனக்கு கோவம் வந்துடுச்சு, என் பேரப்பிள்ளை அப்படி சொல்கிறாங்களேன்னு. அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். பெரிய அண்ணியோட ஆசையாக இருந்தால் நம்ம கல்யாணம் ஆன மாதிரிதான். அண்ணி நினச்சாங்கன்னா முடிக்காம விட மாட்டாங்க. எனக்கு அப்போ அந்த நம்பிக்கை இருக்கு, கல்யாணம் ஆகுன்ற. சரி கிளவி, எனக்காக நான் பறிஞ்சுலாம் பேசிட்டு வந்துருக்கேன். சரி, இப்போ அண்ணி என்ன சொன்னாங்க கடைசியா? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா அப்பா நீ எல்லாரும் வந்து பொண்ணு வைக்க வர சொன்னா உங்கள் அண்ணி. என்ன பண்ணுவோம், போவோமா, என்ன பண்ண? அப்படியா, அண்ணி வர சொன்னாங்களா? அப்போ உடனே கிளம்ப வேண்டியதானே? இது நேற்று சொல்லிட்டாரு, நேற்று சொன்ன ஒன்று கிளம்பிக்கலாம்ல, சுட்டோட சூடாக போயிருக்கலாம்ல. இப்போ வந்து சொல்கிறேன். சரி விடு, நான் டிக்கெட்டில் தான் இருக்கேன். போய் உன் மகளையும் உன் மருமகனையும் கூட்டிட்டு கிளம்பி வரேன், சரியா? அடே ஒரு வார்த்தை அவங்களுக்கு கேள்றா, கேட்டுட்டு கூட்டு வாடா அம்மாட்டையும் அப்பாட்டையும். ஐயா, என்னெல்லாம் வரும்னு சொன்னா கேட்க முடியாது. வேணா நீ வேணா வந்து கேளு அவளை. சர்றா பேராண்டி, நான் என் மகள்கிட்ட கேட்டுக்கிறேன், சரியா? நான் வச்சிடறேன். வை வை. பொண்ணு தர மாட்டேங்கிறாங்களா இவங்க? என்ன சொல்றது, இவங்க என்ன கொடுக்கறது? என் அத்தை புள்ள, என் மாமா, என் தாய் மாமா மக வேற. நான் தூக்கிட்டு போய் தாய் அடிக்க மாட்டேன். பாப்போம். அண்ணா ஒரு டீ. அட, எங்கே இந்த வாய்ஸ் கேட்ட பண்ணி இருக்கேன், மச்சான் வாய்ஸ் பண்ணி இருக்கேன். பாப்போம். அட மச்சானேனா? ஐயோ, இந்த முட்டை கண்ணனா? இவனை தான் பக்கோட நினைச்சா இவங்கண்டே இந்த மாட்டி இருக்குமே. அட வாங்க மச்சான், என்ன டீ சொல்லிட்டீங்கன்னா அண்ணே ஒரு டீ மச்சானுக்கு. இல்லப்பா, நான் எனக்கு சொல்லிட்டேன். குள்ள கத்திருக்கேன், எத்தனோண்டா இருக்கேன். நான் இவனுக்கு என் தங்கச்சி என்ன வாங்குவோம். மச்சான், என்ன மச்சான் பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? அக்காலாம் எப்படி இருக்காங்க? என் அண்ணி எப்படி இருக்காங்க? என் மரப்பொண்ணு எப்படி இருக்கா? மாமா அத்தை எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. வீட்டில் எல்லாம் நலமா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, எல்லாம் சௌக்கியமா தான் இருக்காங்க. ஆமா, என்ன அப்ப ஆச்சி பொண்ணு போட்டுச்சு தாய் கிழவி, என்னமோ அம்மா பொண்ணு கேட்க சொன்னாங்களா? என்ன வேணாம் சொல்லிங்கண்ணாம்ல, அப்படியா? அப்படி இல்லைப்பா, பிடிக்கல அந்த மாதிரிலாம் இல்லை. படிக்கணும்னு சொன்னான், அதான் இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னோம். ஓ அப்படியா மாமா? சரி சரி மச்சான். இல்லை, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். சரி படிக்கணும்னாலா? படிக்கட்டும். நான் தான் படிக்கல, அவ்வளோ ஒட்டியா படிக்கட்டும். படிச்சு வீட்டில் நல்லா நிலைமைக்கு வரட்டும். ஏன்னா வீட்டில் ஒரு ஆள் படித்த பிள்ளையா இருக்கணும். அப்போ தான் இன்னைக்கு காலப்போக்கில் பிள்ளைங்க வந்துச்சுன்னா அது சொல்லி கொடுக்கணும், வைக்கணும். படிக்கட்டும், நல்லா படிக்கட்டும். படித்து முடிச்சப்போ கூட அவன் கல்யாணம் வச்சுக்கலாம். இன்னும் உனக்கு உடனே கட்டி கொடுக்கமானியே பேசுவேன். எப்போனா சரி, உன் தங்கச்சி படித்தாலும் சரி படிக்கவும் சரி, உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்டா போடா. என்ன மச்சான், இது முன்னுக்கு மாதிரி இருக்கு, என்ன மச்சான்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.